Hello students, welcome to Hiba Max. Exercise 4.1 second termல பார்க்கலாமா? Fill in the blanksல இருந்து ஆரம்பிக்கிறேன். First question பாருங்க. Every triangle has at least dash acute angle. ஒரு triangleக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ acute angle இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பேஜ் நம்பர் 59ல நிறைய டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அக்யூட் ஆங்கிள்னால் முதல்ல என்னது 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இதில் இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ரெண்டு சைடும் குட்டியாக இருக்கும் இல்லைங்களா? இது கொஞ்சம் பெரிய ஆங்கிள் மாதிரி தெரியுது. அதே மாதிரி எல் மாதிரி இருந்தால் 90 டிகிரி, ஆனால் இது 90 டிகிரி விட கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுவும் 90 டிகிரி தான், ஆனால் இந்த ரெண்டு ஆங்கிளும் குட்டியாக இருக்குது. அப்போது அட்லீஸ்ட் ரெண்டு ஆங்கிளாவது உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? குட்டி ஆங்கிளாக இருக்கணும், அதாவது 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கணும். அதை நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ரெண்டு அக்யூட் ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எழுதணும். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். A triangle in which none of the sides are equal is called dash. எந்த சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது என்ன ட்ரையாங்கிள் கேட்குறாங்க? ஸ்கேலன் ட்ரையாங்கிள். நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 60 பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட் சைட்ஸ் இருக்கும். நான் தனியாக இன்ட்ரடக்ஷன் வீடியோ செய்கிறேன், பட் எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தனால முதல்ல அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இஃப் 3 sides of a triangle are different in length then it is called ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், ஒரு சைடு 4 இருக்குது, ஒரு சைடு 3, ஒரு சைடு 5, மூணுமே வேறு வேறு நம்பர். அடுத்த ட்ரையாங்கிளும் பாருங்கள், ஒன்று 5 இருக்குது, இன்னொன்று 6 இருக்குது, இன்னொன்று 10 இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாலும் எல்லாமே சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட் லென்த்து தான். ஸோ இது ஸ்கேலன். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் 3, 2, 4, இதுவுமே என்னது டிஃப்ரெண்ட் தானே? ஸோ இதுவும் ஸ்கேலன் ட்ரையாங்கிள் தான். அப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ட்ரையாங்கிள் இன் விச் நன் ஆஃப் தி சைட்ஸ்னால் என்னது? ஒரு சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது என்ன ட்ரையாங்கிள்? ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் டேஷ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன கண்டிஷன்? ரெண்டு ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2ன்றது ஆன்சர். ஸோ இது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 60ல் இருக்குது பாருங்கள். இஃப் எனி 2 sides of a triangle are equal in length then it is called isosceles triangle. அப்போ நீங்கள் கேட்கலாம், கொஷினில் வந்து லென்த்தை பற்றி கொடுக்கல இல்லையா, ஆங்கிள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் லென்த் வச்சு சொல்கிறீங்களே, டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட்கான ஆன்சர் உங்கள் பேஜ் நம்பர் 59ல் செகண்ட் பாயிண்ட் கீழே பாருங்கள். இஃப் த மெஷர் ஆஃப் 2 angles are equal then 2 sides are equal. ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சைடோட ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு சைடும் கண்டிப்பாக என்ன ஆகும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஐசோலஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். த சம் ஆஃப் த 3 angles of a triangle is 180. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வைங்களேன், அதில் 3 ஆங்கிள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து 40, 50, 60 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது நம்மளோட பேஜ் 59ல் இருக்குது பாருங்கள். சம் ஆஃப் 3 angles of a triangle is 180. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வித் 2 equal side, ரெண்டு ஈக்குவல் சைடை உள்ள ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு சொல்லலாம்? ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 2 equal சைடுனா ஐசோலஸ் இல்லைங்களா? அண்ட் ரைட் ஆங்கிள் இருந்தால் அதுக்கு என்ன சொல்லணும்? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு சொல்லணும். செகண்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாமா? மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஒரு சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள் இல்லைங்களா? இது நம்ம ஃபிலிப்ஸ்லேயே பார்த்தோம். 1 ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் இருந்தால் கண்டிப்பாக அது என்னது? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். 1 அப்டியூஸ் ஆங்கிள். அப்போது ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்போ அப்டியூஸ் ஆங்கிள்னா அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். வெரி குட். ஸோ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? 2 sides of equal length. இப்போ தான் ஃபிலிப்ஸில் பார்த்தோம். 2 sides of equal lengthனா என்னது? ஐசோஸ்லஸ்
triangle. Fifth question பாருங்க, all sides are equal. ஸோ எல்லா சைடுமே ஈக்குவலாக இருந்தால் அது என்னது? ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். all sides are equalனா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். no sides are equal. ஒரு சைடுமே ஈக்குவலாக இல்லை, மாறி மாறி இருக்குன்னா அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் இருந்தால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். டூ சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஈக்குவல் லென்த் ஆர் ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள் எது இருந்தாலுமே அது ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தான். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? தேர்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. டயக்ராம் வச்சு நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் த அப்படின்னு கொடுத்துட்டு 3 கொஷின் கொடுக்குறாங்க. 3 சைட்ஸ் என்னென்னு எழுதணுமா, 3 ஆங்கிள்ஸ் எழுதணுமா, 3 வெர்டிசஸ் எழுதணுமா? ஸோ முதல்ல சைடுனா என்ன? இந்த லைன் போது பார்த்தீங்களா, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு இல்லைங்களா? ஸோ 3 சைடு இருக்கும் கண்டிப்பாக. ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கும், அப்போ தான் அது ட்ரையாங்கிள் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏபி சைடு எடுக்கிறேன். ஏபி மேலே கண்டிப்பாக இந்த லைன் வரையணும். அடுத்தது பிசி எழுதிட்டு டேஷ் போட்டுருங்க. அப்புறம் சிஏ எழுதினாலும் சரி, இல்லை ஏசின்னு எழுதினாலும் சரி. ஏன்னா இங்கே ஆரோ மார்க் இல்லை, ஸோ நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். சிஏ ஹோல் பார். சரிங்களா? ஸோ 3 சைடு என்ன? ஏபி, பிசி அண்ட் சிஏ. அடுத்தது 3 ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க இல்லையா? நான் 3 ஆங்கிள் எழுதியிருக்கேன், அதோட ஷார்ட் ஃபார்மும் எழுதியிருக்கேன். இல்லை ரெண்டுத்தில் நீங்கள் எப்படி எழுதினாலும் ஓகே, கரெக்டு தான். ஸோ ஆங்கிள்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ ஏபிசி இருக்குது ட்ரையாங்கிள். இதில் ஆங்கிள்ஸ் எப்படி எழுதலாம்? பி ஒரு ஆங்கிள், சி ஒரு ஆங்கிள், ஏ கூட ஒரு ஆங்கிள் இல்லைங்களா? இது 3மே 3 ஆங்கிள். ஏக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது, பிக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது, அண்ட் கண்டிப்பாக சிக்குமே ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பி ஆங்கிள்னா ஏபிசி, பி தான் நடுவில் வரணும். சி ஆங்கிள்னா சிபிஏ, சி தான் நடுவில் வரணும். ஏ ஆங்கிள் சிஏபி இல்லைங்களா? ஸோ 3 லெட்டர்ஸ் வச்சு எழுதுவோம். எந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுதான் நடுவில் வரணும். ஸோ நான் எழுதியிருக்கேன் ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் பிசிஏ, ஆங்கிள் பிஏசி ஆர் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். சி கொஷின் பாருங்கள். 3 வெர்டிசஸ் என்னென்ன? வெர்டிசஸ்னால் என்ன தெரியுமா? இந்த பாயிண்ட், இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் இல்லையா? அந்த ட்ரையாங்கிளில் ஏபிசின்னு இருந்தது. இந்த ஆல்ஃபபெட், இந்த பாயிண்ட் வருது பார்த்திங்களா, அதுதான் உங்களோட வெர்டிசஸ். இதை நீங்கள் பிக்யூஆர் அப்படி வந்தால் நீங்கள் பிக்யூஆர்னு எழுதணும். நம்ம ஏபிசி இருக்கனால ஏபிசி அப்படின்னு எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? நான் சொன்ன மாதிரியே. ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? கிளாஸிஃபை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ். ஸ்கேலானா, ஐசோசெலஸா ஆர் ஈக்குவலேட்டரா? இதை நம்ம கண்டுபிடிக்கணுமா? சைடை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி இல்லையா? ஒன்றுத்துக்கு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்கேலன்னா என்ன அர்த்தம்? ஒரு சைடுமே ஈக்குவலாக இருக்காது, எல்லாமே மாறி மாறி இருக்கும். அப்படி இருந்தால் அது என்னது? ஸ்கேலன். அடுத்தது ஐசோஸ்லெஸ். ஐசோஸ்லெஸ்னால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக 2 சைடாவது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஐசோலெஸ். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் என்ன? 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ 3 விஷயமும் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள். 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3மே ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்னது? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தானே? வெரி குட், சூப்பர். அடுத்தது பார்க்கலாம். 2.5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3.9 சென்டிமீட்டர், 3மே டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அப்போ என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். வெரி குட். ஸோ அடுத்தது பார்க்கலாம். 5.1 சென்டிமீட்டர், 3.2 சென்டிமீட்டர், அகெயின் 3.2 சென்டிமீட்டர். 2 சைடு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா? 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். வெரி குட். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் அண்ட் 2.2 சென்டிமீட்டர், 3மே வேறு வேறு, ஒன்றுமே சேமாக இல்லை. ஸோ அப்போ அது என்னது? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுருந்தாலே இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். எல்லா மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்ரல், ஒரு மெஷர்மெண்ட் கூட ஈக்குவலாகவே இல்லைன்னா ஸ்கேலன், 2 மெஷர்மெண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அடுத்தது மறுபடியும் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படி இருந்தால் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். சரிங்களா? அடுத்து 5th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? 5th கொஸ்டினுமே 4th கொஸ்டின் மாதிரி தான். கிளாஸிஃபை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ முதல்ல அக்யூட் ஆங்கிள் என்ன, ரைட் ஆங்கிள் என்ன, அப்டியூஸ் ஆங்கிள் என்னன்னு பார்த்துடலாமா? அக்யூட் ஆங்கிள்னால் less than 90 டிகிரி.
உங்கள் 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது அக்யூட் ஆங்கிள். சரிங்களா? 45 டிகிரியாக இருக்கலாம், 50 டிகிரியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அக்யூட் ஆங்கிள். அடுத்தது ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கணும்னு அர்த்தம். எல் மாதிரி வந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னால் என்னென்னா கிரேட்டர் தென் 90 டிகிரி. 90 டிகிரியை விட கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். அது டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ட்ரையாங்கிள் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 60 டிகிரி, 65 டிகிரி, 55 டிகிரி. ஸோ 3 ஆங்கிளுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்குது, ஜாஸ்தியாக இல்லவே இல்லை. அண்ட் 90 டிகிரியும் இல்லை. அப்போ கண்டிப்பாக அது என்னது? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? வெரி குட். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரே ஒரு 90 டிகிரி இருக்குது இல்லைங்களா? 45 டிகிரி, 45 டிகிரி, ஒரு 90 டிகிரி. ஸோ ஒரு 90 டிகிரி இருந்தாலும் அது என்னது? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஆங்கிள் வந்து 125ன்னு இருக்கா? 125 வந்து 90யை விட சின்ன நம்பரா பெரிய நம்பரா? பெரிய நம்பர். அப்போ அது என்ன சொல்லணும்? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி சொல்லணுமா? அடுத்த ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். 60, 50 அண்ட் 70 3 ஆங்கிள் இருக்குது. 3மே 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் அது என்ன அர்த்தம்? அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். 6th கொஷின்லேருந்து பார்க்கலாமா? கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போன வாட்டி நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா? பட் இந்த கொஷனில் நீங்கள் சைட்ஸ் வச்சும் பார்க்கணும், ஆங்கிள்ஸ் வச்சும் பார்க்கணும். ரெண்டுத்தையுமே பார்க்கணுமா? ஒரு சம்மாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள். 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். ரெண்டு சைட் ஈக்குவலாக இருந்தால் அது என்னென்னு எழுதணும்? ஐசோஸ்லெஸ். ஃபஸ்ட்டு அதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆங்கிள் செக் பண்ணலாம். ஆங்கிள் செக் பண்ணும்போது பாருங்கள் 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்குது எல்லாமே. 90 டிகிரினா உங்களுக்கு இந்த எல் மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த எல்க்கு முன்னாடி வந்தாலே அது அக்யூட் ஆங்கிள் தான். இது 90 டிகிரி இல்லையா? பட் நம்ம ட்ரையாங்கிள் எப்படி வருது? இதுதான். ஸோ 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஐசோஸ்லெஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். செகண்ட் கொஷின் பாருங்கள். 15, 17, 8 மூணுமே வேறு வேறு மெஷர்மெண்ட். ஸோ அப்போது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். முதல்ல ஸ்கேலுன்னு எழுதிடலாம். அடுத்தது ஆங்கிள் செக் பண்ணுங்கள். எல் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து என்ன சொன்னேன்? 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். 10 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், இன்னொன்று 6 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஐசோஸ்லெஸ் இல்லையா? அடுத்தது இந்த ஒரு சைடு பாருங்களேன், எல்லை விட ஜாஸ்தியாக போயிருக்கு இல்லையா? நமக்கு எல் இப்படி இருக்கும், பட் நம்ம ட்ரையாங்கிள் இந்த பக்கம் வந்திருக்கு. அப்போ அது என்ன சொல்லணும்? அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்? ஐசோஸ்லெஸ் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள். 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். ரெண்டுமே 10 சென்டிமீட்டர் தான். அப்போது இது என்னது? ஐசோஸ்லெஸ். ஃபஸ்ட் எழுதிடணும். அண்ட் எல் ஷேப்பில் இருந்தால் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு எழுதணும். ஈஸியாக நீங்கள் இப்போது இந்த டயக்ராம் வச்சே நீங்கள் சொல்லிடலாம் இல்லையா? அடுத்து நம்மளோட 5th கொஷின் பாருங்கள். 6.1 சென்டிமீட்டர், இங்கேயும் 6.1 சென்டிமீட்டர், இங்கேயும் 6.1 சென்டிமீட்டர். ஸோ மூணுமே 6.1 சென்டிமீட்டர் தான். அப்போது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலேட்ரல்னு எழுதிடலாம். அடுத்தது ஆங்கிள் செக் பண்ணுங்கள். 3 ஆங்கிளுமே எப்படி இருக்குது? 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அக்யூட் ஆங்கிள்டு. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஈக்குவலேட்ரல் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அடுத்து 6th கொஷின் பாருங்கள். 7.3, 4.1 அண்ட் 4.6 மூணுமே வேறு வேறு. அப்போ ஸ்கேல்ன்ட்டு எழுதிட்டு இப்போ ஆங்கிள் செக் பண்ணுங்களேன். பெருசாக இருக்குது 90 டிகிரியை விட. கிரேட்டர் தான் 90 டிகிரினா அப்டியூஸ் இல்லைங்களா? ஸோ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்? ஸ்கேல் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ 6th கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம 7th கொஷின் சால்வ் பண்ணலாமா? கொஷின் படிக்கிறோம் பாருங்கள். கேன் அ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு with the following sides. நமக்கு ஒரு 3 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சைட்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிக்கணும். இஃப் எஸ் நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். அப்படி ட்ரையாங்கிள் ஆச்சுன்னா நீங்கள் என்ன டைப் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலன் ட்ரையாங்கிளா, இல்லை ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளா, இல்லை ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளான்ட்டு நம்ம சொல்லணுமா? சரியா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நான் முதல்ல சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சம்மாக நம்ம சால்வ் பண்ணலாம்.
இப்போ ட்ரையாங்கிள் எப்போவுமே நமக்கு 3 சைடு இருக்கும் இல்லையா? 3 sides இருந்தால் தான் அது ட்ரையாங்கிள். 3 சைடில் ஏதாவது 2 சைடு வந்து சின்னதாக இருக்கும், கம்மியான மெஷர்மெண்ட்டோடு இருக்கும். இது 10னா இது வந்து 6, இல்லை இது வந்து 7. 10ஐ விட இது ரெண்டும் கம்மியாக இருக்கும். அந்த 2 நம்பரை தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் சியை விட ஜாஸ்தியாக இருக்கணும். இதில் பாருங்கள் 7 + 6 13. 13 கண்டிப்பாக 10ஐ விட ஜாஸ்தி. அப்போ கண்டிப்பாக இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுகிறேன். நம்ம சம்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 8 centimeter, 6 centimeter and 4 centimeter. ஸோ சம் ஆஃப் 2 smaller sides, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 சின்ன சைட்ஸோட சம் வச்சு தான் நம்ம வந்து அடுத்த சைடோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் 2 smaller sides of the triangle. இதில் எது 2 ஸ்மால் நம்பர் சொல்லுங்கள்? 8ஐ விட 6 சின்னது, 6ஐ விட 4 சின்னது. அப்போ நான் 6ஐயும் 4ஐயும் மட்டும் எடுத்தால் போதும் இல்லையா? அதை மட்டும் இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா? 6 + 4, 6 + 4 ஆட் பண்ணுங்கள். 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10. ஸோ 10 சென்டிமீட்டர்னு கிடைக்குதா? இப்போது 10 சென்டிமீட்டர் வந்து 8 சென்டிமீட்டரோட ஜாஸ்தியான நம்பர். அப்போ கண்டிஷன் வந்து கரெக்டாக தானே இருக்குது. கண்டிப்பாக இந்த இதில் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் கண்டிப்பாக நம்ம எழுதணும். இட் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைட். ஸோ அ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு. எஸ். அண்ட் அது என்ன ட்ரையாங்கிள்? மூணுமே வேறு வேறு இல்லையா? ஒன்று 8, இன்னொன்று 6, இன்னொன்று 4. மூணுமே வேறு வேறு மெஷர்மெண்ட். அப்போ அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா? எஸ்ன்னு எழுதிட்டு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிட்டாலே போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 10 centimeter, 8 centimeter and 5 centimeter. இதில் 2 சின்ன நம்பர் எது? 8 and 5. ஏன்னா 10 ரெண்டத்தை விட பெரிய நம்பர் இல்லையா? ஸோ சம் ஆஃப் 2 smaller sides of the triangle. எல்லாத்துக்குமே இது எழுதிடுங்க. 2 ஸ்மால் சைடு என்னென்னு பார்த்தோம்? 8, இன்னொன்று 5. ஸோ 8 + 5 that is 13 centimeter and that is greater than your தேர்ட் சைடு இல்லைங்களா? 13 வந்து நமக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு சைடு தான் இருக்குது, 10. அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுலேயும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ எஸ், இட் இஸ் கிரேட்டர் தேன் த தேர்ட் சைடு, தேர்ஃபோர் அ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு. ஸோ எஸ்ன்னு எழுதிட்டு இதுலேயும் 3 மெஷர்மெண்ட் வேறு வேறு கிடச்சிது இல்லையா? 10 ஒன்று கிடச்சிது, 8 ஒன்று கிடச்சிது, இன்னொன்று 5 கிடச்சிது. ஸோ இது என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லலாம்? ஸ்கேலன் ட்ரையாங்கிள். வெரி குட். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 6.2 centimeter, 1.3 centimeter, 3.5 centimeter. Sum of 2 smaller sides of the triangle. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 smaller side முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். இது 6.2, இது 1.3, இது 3.5. 6ஐ விட 1ம் 3ம் தான் கம்மி. ஸோ இந்த 2 சைடு தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1.3 + 3.5 பாயிண்ட் இருக்கிறனால நான் இந்த அடிஷனை எழுதி காமிக்கிறேன். எப்போவுமே பாயிண்டில் அடிஷன் வந்தால் முதல்ல டெசிமல் பாயிண்ட் வச்சுருங்க. பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பாயிண்ட்டுக்கு இந்த சைடு சேம் 3.5. ஏன்னா நீங்கள் டெசிமல் பிளேஸ் மாற்றி வச்சிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். 3 + 5 வந்து 8. அப்படியே பாயிண்ட் வச்சிடலாம். 3 + 1 4. ஆன்சர் என்னது? 4.8. ஸோ 4.8 வந்து 6.2 விட கம்மி இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இதில் நம்மளால் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் த தேர்ட் சைடு. தேர்ட் சைடை விட இது கிரேட்டராக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ எஸ்ன்னு எழுதாமல் நோன்னு எழுதிட்டு த ட்ரையாங்கிள் கேனாட் பி ஃபார்ம்டு அப்படின்னு எழுதணும். ட்ரையாங்கிளை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். 6 centimeter, 6 centimeter, 4 centimeter. ஸோ இதில் பாருங்கள் 2 sides are equal. So a triangle can be formed. Yes, it is isosceles triangle. ஏன்னா நீங்கள் இந்த 2 சைடு ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் சைடை விட பெருசாக தான் இருக்கும். ஏன்னா 6 + 4 10, 10 வந்து 6ஐ விட ஜாஸ்தி. உங்களுக்கு 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்தாலோ இல்லை 3 வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தாலோ கண்டிப்பாக ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த கால்குலேஷனே போடலை. எஸ்ன்னு சொல்லிவிட்டு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னு எழுதிட்டாலே போதும். இன்கேஸ் உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து சம் மாதிரி பண்ணணும், ஆட் பண்ணி காமிக்கணுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணி காமிச்சிடுங்க. உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். 6 + 4. 6 + 4 தான் சின்ன நம்பர். ஆனால் 6 ஈக்குவலாக இருக்குது, அதனால் இதை செய்ய வேண்டாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். 6 + 4 10 and that is greater than other side 6. சரிங்களா? இந்த மாதிரி எழுதணும். பட் இது எழுதணும்னு இல்லை, உங்கள் ஸ்கூலில் எழுத சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எழுதணும்.
அடுத்தது பாருங்கள் 3.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் அகெயின் 3.5 சென்டிமீட்டர் மூணுமே ஈக்குவலாக இருக்குது. போன சம்மில் சொன்ன அதே கண்டிஷன் தான். 3 sides are equal, so a triangle can be formed. Yes, it is equilateral triangle. ஏன்னா 3 சைடு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா, 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அடுத்து நம்மளோட 6th question 9 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். இதில் பாருங்கள் சின்ன நம்பர் என்னென்ன 4 1 5 1. ஸோ கண்டிஷன் எழுதிடலாம். சம் ஆஃப் 2 ஸ்மாலர் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அதை ஆட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ 4 1 5 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது 9. பட் 9 இஸ் ஈக்குவல் டு த அதர் சைட் இல்லைங்களா. 9 வந்து அதர் நம்பரோட ஜாஸ்தியாக இல்லை, ஈக்குவலாக இருக்குது. அப்போது என்ன எழுதணும்னா இட் இஸ் ஈக்குவல் டு த தேர்டு சைடு. ஸோ அ ட்ரையாங்கிள் கேன் நாட் பி ஃபார்ம்டு. கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைனா 2 சைடோ இல்லை 3 சைடோ ஈக்குவலாக இருக்கணும். இந்த கொஷனில் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் கேன் நாட் பி ஃபார்ம்ட். அவ்வளோதாங்க சம். 8th கொஷின் பாருங்கள். Can a triangle be formed with the following angles? ஸோ ட்ரையாங்கிளில் வந்து 3 ஆங்கிள்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆங்கிளை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லணும். போன சம் அதே தான். போன சம்மில் வந்து நம்ம சைட்ஸ் பற்றி பார்த்தோம், இந்த சம்மில் நம்ம ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் எஸ் நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்லணும் இல்லையா. ஸோ நமக்கு எத்தனை டைப் இருக்குது, acute angle triangle, right angle triangle and obtuse angle triangle. இந்த 3 triangle தான் ஃபார்ம் ஆகும். என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 60 degree, 60 degree, 60 degree. ஸோ sum of the 3 angles is equal to 180 degree. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபிலிப்ஸில் கூட நம்ம பார்த்தோம். sum of the 3 angles of a triangle is 180 degree. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 180 கிடைக்கணும். சப்போஸ் 180க்கு ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அவ்வளோதான் சம்மு. ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா. 60 + 60 + 60 எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். 6 + 6 12, 12 + 6 வந்து 18. ஸோ அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கமும் 180 வருது, நம்ம கண்டிஷனும் 180 டிகிரி தான். ஸோ நம்மளால் இந்த 3 ஆங்கிளை வச்சு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ எஸ் அ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு அப்படின்னு எழுதிடலாம். அண்ட் 3 ட்ரையாங்கிளுமே 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. அப்போது இட் இஸ் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். since all the angles are lesser than 90 degree. கண்டிஷனும் என்னென்னு எழுதணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் அழகாக எழுதணும். இட் இஸ் acute angle triangle and all the angles are lesser than 90 degree. அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். 90 degree, 55 degree and 35 degree. இப்போது நம்ம sum of 3 angles என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 180 டிகிரியாக வரணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது 90 டிகிரி ப்ளஸ் 55 ப்ளஸ் 35. இந்த 3த்துமே நான் இப்போ சைடில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 3 நம்பரையும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். 90 ப்ளஸ் 55 ப்ளஸ் 35 சரிங்களா. ஸோ 5 + 5 10, 0 balance 1, 9 + 1 is also 10, 10 + 5 15, 16, 17, 18. ஸோ கண்டிப்பாக இது 180 டிகிரி தான். ஸோ 180 டிகிரியாக இருந்தால் நம்மளால் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ 180 டிகிரின்னு எழுதிடுங்க. அண்ட் எஸ் அ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டுன்னு எழுதிடுங்க. சின்ஸ் ஒன் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இது, இட் இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். வெரி குட். 90 டிகிரி வந்தாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எழுதணும். அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். 60 டிகிரி, 40 டிகிரி, 42 டிகிரி. ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணால் 180 வராது. ஏன்னா 0 0 இங்கே 2 வருது. ஸோ ஒன்ஸில் 2 வரும், அப்போ இது வராது. நான் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதை சம்மில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் பார்க்கணுமா. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கணும் நமக்கு, 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ 60 + 40 100, 100 + 42 142 இல்லைங்களா. 180க்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. ஸோ அதை நாட் ஈக்குவல் போட்டிருக்கேன். அண்ட் நோ த ட்ரையாங்கிள் cannot be formed அப்படின்னு எழுதிடணும். உங்களுக்கு வேணால் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. 60 40 42. ஸோ 0 0 2 2, 6 + 4 10, 10 + 4 14, 142.
பட் இப்படி செய்யாமலே நீங்கள் இப்படி செய்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் எக்ஸாமில். அடுத்த சம் பார்க்கலாம். 4th question பார்க்கலாமா? 60 டிகிரி 90 டிகிரி இன்னொரு 90 டிகிரி. ஸோ 2 90 டிகிரி கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியாத ட்ரையாங்கிள். ஏன்னா இதுவும் இப்படி வரும், இந்த பக்கமும் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால தான் அந்த 90 டிகிரின்னு வருது இல்லையா? ஸோ சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கணும்? நமக்கு 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ 3 ஆங்கிள் எழுதிக்காங்க. 60 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 மூணுத்தையுமே ஆட் பண்ணலாமா? 6 9 9 6 plus 9 15 16 17 18 19 20 21 22 23 24. ஸோ 24 அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிடலாம். 240 டிகிரி. 240 வந்து 180 விட பெரிய நம்பர். ஸோ கண்டிப்பாக இதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணவே முடியாது. நோ, த ட்ரையாங்கிள் கேன் நாட் பி ஃபார்ம்ட் அப்படின்னு எழுதிட்டாலே போதும். 5th question பாருங்கள். 70 டிகிரி 60 டிகிரி 50 டிகிரி. சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ். சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் என்ன கிடைக்கணும்னா நமக்கு 180 டிகிரி கிடைக்கணும். சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. அந்த 3 ஆங்கிள் என்னென்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். 70 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 50 டிகிரி. இது மூணுத்தையுமே ஆட் பண்ணலாமா? 7 + 6 வந்து 13. 13 + 5 வந்து 18 என்னலாமா? 7க்கு அப்புறம் 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ கண்டிப்பாக 180 டிகிரி தான். அப்போது நம்மளால் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எஸ், அ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்ட். இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஏன் அக்யூட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க? 3 ஆங்கிளுமே பாருங்கள் 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது இல்லையா? இது 70 டிகிரி, இது 60, இது 50. மூணுமே 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது. அதனால் அக்யூட் ஆங்கிள்னு சொல்கிறோம். 6th question பாருங்கள். 100 டிகிரி 50 டிகிரி 30 டிகிரி. கண்டிப்பாக இதுலேயுமே வந்து ட்ரையாங்கிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் என்னன்னு பார்க்கணும். சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி கிடச்சிதுன்னா அது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ 3 ஆங்கிள் என்னென்ன? 100 ஒன்று, 50 ஒன்று, இன்னொன்று 30 ஒன்று. ஸோ 100 + 50 150 + 30 180 இல்லைங்களா? ஸோ இது கண்டிப்பாக ட்ரையாங்கிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எஸ், அ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்ட் அப்படின்னு எழுதிட்டு, அண்ட் இட் இஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் ஏன் சொல்கிறாங்கன்னா 100 ஒன்று வருது பார்த்தீங்களா? 100 வந்து 90 டிகிரியை விட ஜாஸ்தியான ஆங்கிள். ஸோ கண்டிப்பாக இது என்னது? அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். நம்மளோட 9th question பார்க்கலாம். 2 angles of the triangle are given. Find the third angle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணுன்னா கண்டிப்பாக 3 ஆங்கிள் வேணும். 3 ஆங்கிள் இருந்தால் தான் ஒரு ட்ரையாங்கிளில் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். பட் கொஷனில் 2 ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் நமக்கு கொடுக்கல. அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா? என்ன மெத்தட் சால்வ் பண்ணலான்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 இல்லைங்களா? இதில் ஒரு ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு தெரியல. ஸோ பேலன்ஸ் இருக்க 2 ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணாலே போதும். 180லேருந்து நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் 1 by 1 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 80 டிகிரி 60 டிகிரி. லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் YZ எது வேணால் எடுத்துக்கலாம், பட் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்ருக்கேன். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதுதானே கண்டிஷன். 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் 80 டிகிரி, அடுத்த ஆங்கிள் 60 டிகிரி, அண்ட் தேர்ட் ஆங்கிள் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி இல்லைங்களா? இப்போ இது 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்கள். 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14. ஸோ 14 இந்த சைடில் 0 எழுதிடலாம். 140 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போது எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த நம்பர் இருக்குது பார்த்திங்களா 140, அதை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்னவாக மாறிடும்? மைனஸாக மாறிடும். வெரி குட். அதே 140 அப்படியே எழுதிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? 180 மைனஸ் 140. 0 மைனஸ் 0 0, 8 மைனஸ் 4 வந்து 4, 1 மைனஸ் 1 வந்து 0. ஸோ அது எழுத வேண்டாம். 40 நமக்கு கிடைக்குதா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 40 டிகிரி. அண்ட் நம்மளோட தேர்ட் ஆங்கிளும் 40 டிகிரி தான் இல்லைங்களா? ஸோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வெறும் மைனஸ் தான் வருது. இதில் கவனமாக செஞ்சிங்கனாலே நீங்கள் வந்து ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 75 டிகிரி 35 டிகிரி சரிங்களா? ஸோ லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கண்டிஷன் என்னென்னு எழுது இல்லையா? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி.
அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிள் என்னென்னா 75 + 35 டிகிரி அண்ட் தேர்ட் ஆங்கிளை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 75 + 35 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 75 இன்னொன்று 35. 5 + 5 10, 0 பேலன்ஸ் 1. 7 + 3 10 + 1 11. ஸோ 110 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு இருக்கா. இப்போ எக்ஸு மட்டும் இங்கே இருக்கட்டும். 110 வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும். மைனஸ் 110 டிகிரி. ஸோ 80லேருந்து 10 மைனஸ் ஆனால் 70, 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக செய்யணுன்னே இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாகவே எழுதிடலாம். 0 - 0 0, 8 - 1 வந்து 7, 1 - 1 0. ஸோ 17 எழுதிடலாம். Therefore third angle is 70 degree. Third question பாருங்கள். 52 degree ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 68 degree. So let the third angle be x. And sum of the angle என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. sum of the angle என்னது? sum of the angles of a triangle is 180 degree. இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ண போகிறோம். 52 டிகிரி ப்ளஸ் 68 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 52 + 68 எவ்வளோ பார்க்கலாமா. 52 ஒன்று, 68 ஒன்று, 8க்கு அப்புறம் 9 10 பேலன்ஸ் 1. 5 + 1 6, 6 + 6 வந்து 12, 120 டிகிரி கிடைக்குதா. ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த ப்ளஸ் 120 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 120 ஆகிடுமா. ஸோ 180லேருந்து 20 இதுவும் ஈஸி தான். ஏன்னா 8 - 12 வந்து 6ன்னு தான் வரும் பாருங்கள். 0 8 - 2 6, இந்த 1 - 1 0 ஆகிடாது, நம்ம எழுதவே வேணாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அண்ட் நம்மளோட தேர்ட் ஆங்கிளும் 60 டிகிரி தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாமா. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். 50 டிகிரி ஒன்று, 90 டிகிரி ஒன்று. ஸோ லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ் இல்லைங்களா. மூணாவது ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. ஸோ இதில் நம்ம மூணு ஆங்கிளையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். that is equal to 180ன்னு எழுதுருவோம் இல்லையா. ஸோ 50 + 90, 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 140 அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். வெரி குட். மைனஸ் 140 டிகிரி. இப்போது 180லேருந்து 140 மைனஸ் பண்ணோன்னா 8 - 4 வந்து 40 டிகிரியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் சொல்யூஷனில் எழுதிருங்க. தேர்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். 120 டிகிரி அண்ட் 30 டிகிரி. லெட் த தேர்ட் ஆங்கிள் பி எக்ஸ். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிளையும் தேர்டு நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆங்கிளையும் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ஆட் பண்ணணும். 120 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. 12க்கு அப்புறம் 13 14 15. ஸோ 15 எழுதிட்டு அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் இங்கே அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 150 அந்த சைட் போனால் மைனஸ் 150. வெரி குட். ஸோ இப்போ 18லேருந்து 15 மைனஸ் பண்ணுங்கள். 15க்கு அப்புறம் 16 17 18 3, அப்போ 3 எழுதிட்டு இந்த 0 அப்படியே எழுதிடுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதே மாதிரி நம்ம தேர்ட் ஆங்கிளும் 30 டிகிரின்னு எழுதிட்டாலே போதும். சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். 55 டிகிரி, 85 டிகிரி and let the third angle be x. Sum of the angles is equal to 180 degree. இப்போ உங்களுக்கு மனப்படமாகவே இது தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணலாமா. 55 டிகிரி ப்ளஸ் 85 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இது சைடில் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா 5லாம் வருது இல்லையா. ஸோ 5 + 5 10 பேலன்ஸ் 1. 5 + 1 6 7 8 9 10 11 12 13 14. 140 டிகிரி கிடைக்குது. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 140 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். 140 அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போது 18 - 14 பண்ணி பார்க்கலாமா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். 180 மைனஸ் 140 இல்லைங்களா. 0 8 - 4 4 1 - 1 0. ஸோ ஆன்சர் 40 டிகிரின்னு கிடைக்குதா. தேர்ட் ஆங்கிள் என்ன நமக்கு கிடச்சிருக்கு, 40 டிகிரி. எல்லாருக்குமே இப்போது ரெண்டு ஆங்கிள் கொடுத்தா ஒரு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ 10th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம்.
I am a closed figure with each of my three angle is 60 degree. Who am I? இதுதான் question. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு closed figure, என்னோட 3 ஆங்கிளுமே 60 டிகிரியாக இருக்குது, அப்போ நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக 3 சைடுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம்? ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். அதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபிலிப்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம 11th கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின் பாருங்கள். யூஸிங் த கிவன் இன்ஃபர்மேஷன் ரைட் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் த டேபிள் கிவன் பிலோ. ஸோ டேபிளில் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு சம் மாதிரியே எழுதியிருக்கேன், பிகாஸ் நோட்டில் இடம் பத்தாது. கொஸ்டின் எழுதிட்டு என்னென்ன அப்படின்றதையும் நான் எழுதியிருக்கேன். சரி, நம்ம புக்கில் இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 3 ஆங்கிள், டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், ஆங்கிளை வச்சு இங்கே எழுதணும், இங்கே சைட்ஸை வச்சு இங்கே எழுதணும் இல்லைங்களா. நான் இதை அப்படியே நோட்டில் எழுதியிருக்கேன். ஏன்னா அது நோட்டில் எழுதணுன்னா பெருசாக இருக்கும், டைப்பில் காலம் வராது. அதனால் நீங்கள் ஒரு சம்மாக காப்பி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிள் 60, அடுத்த ஆங்கிள் 40, அடுத்த ஆங்கிள் 80. 3மே வேறு வேறு ஆங்கிள்ஸ் இல்லைங்களா. அண்ட் எல்லாமே 90 டிகிரிக்கு கம்மியான angles. So type of triangle based on angles ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இது acute angled triangle. ஏன் acute angled triangle சொல்கிறோன்னா எல்லாமே 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது அண்ட் எல்லாமே வேறு வேறு ஆங்கிள்ஸ். அப்போது சைட்ஸை என்ன எழுதணும்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஏன்னா எந்த ஆங்கிளுமே ஈக்குவலாக இல்லை, அப்போ ஈக்குவல் சைட்ஸே இருக்கா, எல்லாமே டிஃப்ரெண்ட் சைட்ஸாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 50 டிகிரி 50 டிகிரி 80 டிகிரி 2 ஆங்கிள் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா அண்ட் எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. ஸோ டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸில் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு எழுதுங்க. ஏன்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது சைட்ஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா. 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குதா கண்டிப்பாக அந்த 2 சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் இந்த 2 பக்கம் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த 2 சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவல் லென்த்தில் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 45 டிகிரி 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி வருது அண்ட் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு 90 டிகிரி இருந்தாலே அது என்னது? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அண்ட் சைடு பாருங்கள் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, அப்போ 2 சைடு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அது ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னு எழுதலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆங்கிள் 55 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, அடுத்து 80 டிகிரி, எல்லாமே 90 டிகிரியை விட கம்மியாக தான் இருக்குது அண்ட் எதுவுமே ஈக்குவல் ஆங்கிள்ஸே இல்லை. ஸோ ஆங்கிளில் இது அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஏன்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. சைட்ஸில் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னால் 3 சைடுமே வேறு வேறையாக இருக்கும், ஒன்றுமே ஈக்குவலாக இருக்காது, அதனால் இது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். 75 டிகிரி 35 டிகிரி அண்ட் 70 டிகிரி, இதுவுமே பாருங்களேன் 3மே வேறு வேறு ஆங்கிள் அண்ட் 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. 90 டிகிரி விட கம்மியாக இருந்தால் அது என்னது? அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அண்ட் சைடுமே வேறு வேறு சைடு இல்லைங்களா. அப்போ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு எழுதணும். சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். 60 டிகிரி ஒன்று இருக்குது, 30 டிகிரி ஒன்று இருக்குது, இன்னொன்று 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ சைட்ஸுக்கு செக் பண்ணலாம், எந்த ஆங்கிளுமே ஈக்குவலாகவே இல்லை, அப்போ இது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். செவன்த் கொஸ்டின். 25 டிகிரி 64 டிகிரி அண்ட் 91 டிகிரி, 3மே வேறு வேறு ஆங்கிள் அண்ட் 91 90யை விட ஜாஸ்தியாகிடுச்சு. 90யை விட ஜாஸ்தியானால் கண்டிப்பாக அது என்ன எழுதணும்? அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இல்லைங்களா. அண்ட் சைட்ஸ் 3மே வேறு வேறு இருக்குது, அப்போ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். எயித்து கொஸ்டின் பார்க்கலாம். 120 30 அண்ட் 30, 2 ஈக்குவல் ஆங்கிள் வருது, கவனமாக இருக்கணும். அண்ட் 120 டிகிரி 90 டிகிரியை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆங்கிள்ஸில் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு எழுதிட்டு சைட்ஸில் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். ஏன்னா 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக 2 சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த சம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்க்கலாம். த கிவன் ட்ரையாங்கிள் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு 3 சைட்லேயும் பாருங்கள் ஒரே ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 சைடுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ட்ரையாங்கிள்னா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் அண்ட் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிடுங்க. 13th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் லெஸ்ஸர் தென் ரைட் ஆங்கிள் தென் இட் இஸ் கால்ட்.
எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியை விட கம்மியாக இருக்காங்க. கம்மியாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அக்யூட்டுன்னு தானே சொல்லுவோம். ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதுகிறோம். அங்கே ஆன் இருக்குது, நான் எழுத மறந்துட்டேன், நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. 14th question பாருங்கள். If two sides of a triangle are 5 cm and 9 cm, then the third side is dash அப்படின்னு கேட்குறாங்க. 2 சைடு கொடுத்துட்டு 3வது சைடு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த சம்மில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையான்றதுக்கு 2 ஸ்மாலஸ்ட்டு சைடோட அதை ஆட் பண்ணால் தேர்ட் சைடோட ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போது நம்ம இதில் ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் வச்சு செக் பண்ணோம். 5, 3, 4, 14 இதெல்லாம் வந்து நம்ம 5 கூட ஆட் பண்ணால் 9 விட ஜாஸ்தியாக வருதான்னு செக் பண்ணோம். இப்போ 5 + 5 மட்டும் செஞ்சுருக்கேன், ஏன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 5 + 5 பண்ணோன்னா 10 வந்து 9 விட பெரிய நம்பர். அப்போ கண்டிப்பாக நம்மளால் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து 5 அப்படின்னு எழுதிடலாம். 15th question பார்க்கலாம். The angle of a right angle triangle are dash. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கணும் இல்லையா? ஸோ இதில் ரைட் ஆங்கிளே இல்லை, இது கிடையாது. இதில் 2 ரைட் ஆங்கிள் இருக்குது, அதுவும் கிடையாது. இதில் பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது, இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எது எடுக்கலான்னா கண்டிப்பாக டி ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுமே எப்படி இருக்கணும்? அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கணும். நம்ம இதை வந்து ஃபிலிப்ஸ்லேயோ சூஸ்லேயோ பார்த்தோம் இல்லையா? தேர் ஆர் அட்லீஸ்ட் 2 acute angles in a right angle triangle அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் இருந்தால் கண்டிப்பாக 2 acute angles இருக்கணும். அடுத்து நம்மளோட 16th question. An equilateral triangle is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால என்ன அர்த்தம்? 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும்னா கண்டிப்பாக 3 சைடுமே 90 டிகிரியை விட கம்மியாக தான் இருக்கணும். 60 டிகிரி தான், 60 அப்போ தான் 180 டிகிரி வரும். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எழுதிடலாம் இல்லைங்களா? 15th எழுதிடுங்க அக்யூட் ரைட். 16th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அண்ட் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஸோ இதோட 4.1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் 4.2 என்னன்ற சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.